இந்த பேதுருக்குள்ளாக புகுந்து பொல்லாத காரியங்களை நடப்பித்தான். மீண்டுமாக நான் வசனத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் எடுத்துக்கொள்ளுவோம், வாசிப்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தவர் பேதுரு. அதனால்தான் பிசாசு உள்ளே புகுந்தது. நீங்களும் மனிதர்களை குறித்த காரியங்களை மட்டும் முன்னணி வைத்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் பிசாசானவன் உங்களை புடமிடுவான், சோதிப்பான். அருமையானவர்களே, தேவனுடைய நோக்கத்தை முதலாவது புரிந்து கொள்வதற்கு உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி அர்ப்பணிச்சிருங்க. இந்த சபைக்கு வருகிற நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், தேவனை தொழுது கொள்கிறீர்கள். எதற்காக தொழுது கொள்கிறோம், என்ன நோக்கம் என்பதை நீங்கள் அறியாமல் வரவும் போகவும் இருந்தால் நமக்கு சத்தியத்தின் அடிப்படை தெரியாமல் போய்விடும். சத்தியத்தின் அடிப்படை என்ன? இயேசு மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இதை பேதுரு முதலாவது என்ன புரிந்து கொள்வதற்கு தவறிவிட்டார். இயேசு மரிப்பதற்காக வந்தார். நீங்க எல்லாம் மரிக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னவர் யாரு? இந்த பேதுரு தான். அதாவது இயேசு சொல்லுகிறார், முந்தைய வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, நான் எருசலேமுக்கு சென்று கொல்லப்பட வேண்டும், என்னை கொல்லப் போகிறார்கள், 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பின்னர் பேதுரு, கடவுள் அதை காப்பாற்றட்டும், நீங்க ஒன்றும் சாக தேவையில்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வாரு, நீர் ஒருபோதும் மரிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சியே நடக்கக்கூடாது என்று சொன்னவர் பேதுரு. அப்போதுதான் இயேசு அவரை கடிந்து கொண்டுகிறார். நான் எதற்காக வந்தேன்? மனிதனுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக, மரிப்பதற்காகவே வந்தேன். அந்த நோக்கத்தை, திட்டத்தை பால்படுத்தவா நீ இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பேதுரு நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னார். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் சாகிறது நல்லதா? அதுவும் இயேசுவோடு சேர்ந்து என்ன பண்ணா பேதுரு சுற்றி கொண்டே வருகிறார். அவர் சாவதற்கு இந்த பேதுரு அனுமதிப்பாரான்னு பார்த்தா அனுமதிக்கலை. ஆண்டவரே, நீலாம் சாவக்கூடாது ஆண்டவரே, அது தேவனுடைய நோக்கமே இல்லை, தேவ சித்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் நடந்து கொண்டார். ஆனால் தேவனுடைய நோக்க சித்தம் என்ன? மரிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் பலியாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த திட்டத்தை, இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாவது தேவ சன்னிதானத்தில் உட்கார வேண்டும். கிறிஸ்துவின் நோக்கத்தை இந்த பேதுரு புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நல்ல நோக்கத்தோடு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நீர் சாகக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அப்படி பேச வைத்தது யாரு? சத்துரு. நீங்கள் தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சத்துரு உள்ளே வந்து விடுவான், அவனுக்கு ஏற்றபடி என்ன பேச வைப்பான். இயேசுவின் நோக்கம்தான் என்ன? ஒரு சில நோக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன். யோவான் 6:38 இருக்கு, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, அதான் அவருடைய நோக்கம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பிரதான ஆசாரியராய் இருக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து, அந்த சித்தத்தை நிறைவேற்றதான் வந்தார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் இயேசு தம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா! இயேசு தம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். இது அவருடைய நோக்கமாக இருந்தது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மையே ஒரே பலியாக ஒப்பு கொடுத்தார். இது அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னும் பல நோக்கங்கள் என்ன இருக்கிறது. இந்த நோக்கத்தை இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம், திட்டம் தெரியவில்லை என்றால் பிசாசானவன் செயல்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா முடியாதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்குள்ளே பிசாசானவன் வந்து விட்டால் அதை தேவ மனிதனை கொண்டு தான் என்ன ஓட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு வராதபடி நீங்கள் தடுக்க வேண்டும். அருமையானவர்களே, பிசாசு இயேசுவை சோதிப்பதன் மூலம் பிசாசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அழிக்க விரும்பினார். பேதுருக்குள்ள பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை தடுப்பதற்கு, அழிப்பதற்காக அவன் ஆசைப்பட்டான். பேதுருவும் அதையே செய்து கொண்டிருந்தான். எதையே? பிசாசு என்ன நோக்கம் வைத்திருந்தான் அதே நோக்கம் யாருக்கு இருந்தது? பேதுருக்குள்ளே இருந்தது. இயேசு சாகக்கூடாது அப்படின்னு. அருமையானவர்களே, அவர் செத்து விட்டால் எல்லாருக்கும், மனுகுலத்துக்கு மன்னிப்பு உண்டாகும்,
அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்பு உண்டாகும். இதை தடுப்பதற்கு தான் பிசாசானவன் சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான். இருப்பினும் இயேசுவை பாதுகாப்பதன் மூலம் அவன் உந்தப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு இயேசுவை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரியத்தை அவர் உந்தப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துடைய வழியை பின்பற்றக்கூடியவர் தான், இயேசு சொல்வதையெல்லாம் செய்யக்கூடியவர் தான். ஆனால் ஒரு சில காரியங்களில் தன்னுடைய சுயத்தை வைத்து செயல்பட்டதினாலே அவர் தோற்று போகிற அனுபவம் உடையவராய் காணப்பட்டார். இப்போ கிறிஸ்துவுக்கும் செவிசாய்க்கிறார், பிசாசானவனுக்கும் இடம் கொடுக்கிறார். நீங்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைய இந்த வேத புத்தகத்தை சரியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சரியான வழியை போதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருக்கு வேதத்தின் ரகசியங்களையும் மகத்துவத்தையும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இவை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தேவ ஞானம் வேண்டும், ஆனால் அதை பயன்படுத்தி கொள்வதில்லை. பிசாசானவன் எப்படிப்பட்டவன்னா, எப்படியாவது தேவ பிள்ளைகள், அது சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளே புகுந்து சபையை பாழ்படுத்த வேண்டும், தேவ ஜனங்களை தேவ திட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்படுகிறான். அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை செயல்படுத்தணும்ல, பாழ்படுத்தணும் அல்லது சபையை உடைக்கணும், சபை ஜனங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும், இப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். இவற்றிலிருந்து விடுதலை காண்பது என்ன என்பதை குறித்து என்ன பண்ண பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, என் முகத்தை விட்டு போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை பேசாமல் மனுஷனுக்குரியவைகளை பேசுகிறாய் என்று பேதுருவை நோக்கி இயேசு சொன்னார். நீங்க எதை குறித்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, உலகத்தை குறித்து யோசனை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் உலகத்தில் பொருளை சம்பாதிப்பது எப்படி, பணம் சேகரித்து வைத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது எப்படி அப்படின்னே போய்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் தேவைதான், ஆனால் அதை மிஞ்சி என்ன பண்ண பாவத்தை செய்து விடக்கூடாது. நினைவாற்றல்ல கர்த்தரை குறித்த அந்த அணுகுமுறை மட்டுமே உண்டாக வேண்டும். என் முகத்தை விட்டு போ சாத்தானே என்று சொல்லி சீசனாய் அழைத்த பிறகு அந்த சீசனாய் இருந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரே, அப்ப அன்பின் சீசனுக்குள்ளாகவும் பிசாசானவன் வந்து விடுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். நீ தேவனுக்குரியவைகளை பேசாமல் மனுஷனுக்குரியவைகளை பேசுகிறாய் என்று சொல்கிறார். தேவனுக்குரியது என்ன? அவர் மரித்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க வேண்டும். நாம் மரிக்காமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு தேவ பிள்ளைகள் மரித்து மீண்டும் என்னோடு கூட உயிர்த்தெழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் மரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பிசாசின் கிரியைகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆராதனைக்கு அநேக பேர் வரதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? போய்க்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பொல்லாத சிந்தனை கொடுக்கிறவன் பிசாசு. அநேக பேர் பாவத்தில் அந்த சிற்றின்பத்தில் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை செய்ய வைத்தவன் பிசாசு. அதனால தேவனை நாடி அவர்களால் வர முடியவில்லை. அருமையானவர்களே, ஒரு பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவின் மீது சாத்தான் செல்வாக்கு செலுத்துவதை இயேசு தடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. பேதுரு கிட்ட பிசாசு இருந்தது. அந்த பிசாசை ஆண்டவராகிய கர்த்தர் தடுக்கிறார். அவனுடைய செல்வாக்குகளை ஆண்டவராகிய கர்த்தர் முறியடிப்பதற்காக போ என்று சொல்லுகிறார். மேலும் பேதுருவை சரியான பாதையிலே வழிநடத்த ஆண்டவராகிய கர்த்தர் முயற்சிகளை செய்கிறார். நீங்களும் அப்படிதான். ஒரு சில நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது உங்களை சரி செய்வதற்காக ஆண்டவர் வேத புத்தகத்தின் வழியாக பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் சரி செய்யப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது பேசும் பொழுது நீங்கள் சரி செய்யப்படுகிறீர்கள். உங்களுடைய ஆத்துமா சரி செய்யப்படுகிறது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் யாரிடம் அதிகம் பழகுகிறீர்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வரும். பிசாசு எப்படி சோதித்தான் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து போதனை போதித்து கொண்டிருக்கிறார். சீசர்களை அதற்கென்று ஏற்படுத்தி கொண்டு தான் போதிக்கிறார். அந்த சீசனுக்குள்ளாகவும் பிசாசு பிடிப்பதற்கு என்ன காரணம்? பேதுருக்குள்ளாக பிசாசு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இயேசுவின் போதனை மக்களுக்கு சேரக்கூடாது, இயேசுவின் வழியை மனிதர்கள் பின்பற்றக்கூடாது, இயேசுடைய
அந்த பர்பஸ் நோக்கம் அல்லது அவருடைய குணாதிசயங்களை கெடுக்க வேண்டும், இயேசுவின் ஊழியத்தை மினிஸ்ட்ரியவே பாழ்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் பேதுருக்குள்ளாக பிசாசானவன் வந்தான். இப்போ அப்படிப்பட்டவர்கள் யாராலும் சபையில் இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, சபையிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் சபையை பாழ்படுத்த வேண்டும், கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அநேக பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் அப்படின்னா, நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தான், நாங்களும் தேவனை போற்றக்கூடியவர்கள் தான் என்கிற ஒரு சில நபர்களுக்குள்ளாக பிசாசானம் பிடித்து பல சபைகளை கெடுத்து பல பேரை துன்பத்தின் வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் சோதனையை வெல்வதற்கு ஒரு சில டிப்ஸையும் அடுத்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேதுருவை குறித்து ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பேதுரு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக தான் இருந்தார். பேதுரு தேவனுடைய சீசன் தான். பேதுரு கர்த்தருக்குள்ளாக பழகி கொண்டே இருக்கிறவர் தான். இயேசுவுக்கு அன்பின் சீசன். 12 சீசர்களில் ஒரு சீசர், இயேசுடைய அன்பு சீசர் 3 பேர், யாக்கோப்பு, பேதுரு, யோவான் 3 பேர் அன்பின் சீசன். இந்த அன்பின் சீசருக்குள்ள பிசாசானவன் வந்தான், அவர்களை தூங்க வைத்தான், அவர்களை ஜெபிக்க விடவில்லை, தடுத்து கொண்டே இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் முறியடிக்கணும். அப்போ உங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி போட்டால் மாத்திரமே முடியும். நீங்கள் ஏன் ஜெபத்தின் நேரத்தில் தூங்குகிறீர்கள் என்றால், உங்களை பிசாசானவன் தூங்க வைக்கிறான். நீங்கள் ஜெப வேளையிலே விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லை. விழித்திருப்பது என்பது தெளிவாயிருப்பது என்ற அர்த்தம். அல்லேலூயா. தெளிவாயிருந்து, புத்தி தெளிவாயிருந்து கர்த்தரிடத்தில் பேசுவது. அப்படி தெளிவாய் இருக்க விடாதபடி தடுப்பது யார் என்றால் சத்ருதான். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, 1 கொரிந்தியர் 10:13 நீங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறீங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். அருமையானவர்களே, விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். உங்கள் விசுவாசத்தை சோதனை பண்ணுகிறவன் பிசாசு. சோதிக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். கோதுமையை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா, பதறு கிடையாது, கோதுமை. பதறையோ அக்னியிலே சுட்டெரிப்பார். பதறு என்பது யாரு அப்படின்னா, கர்த்தருடைய பேச்சை கேட்காம பிசாசின் பேச்சை கேட்கிறவர்கள் பதராய் இருக்கிறார்கள். கோதுமை மணிகள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள்.
அவரை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனங்கள் தான் முத்துக்களாக இருக்கிறார்கள், பவளமாக இருக்கிறார்கள், தங்கமாக இருக்கிறார்கள், கோமேதகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அளவில்லாத ஊற்றானது உண்டாகி கொண்டே இருக்கிறது. அவங்க எப்பயுமே பெருகி வளருவார்கள். இப்போ சோதிக்கிற சாத்தான் உங்களை சோதிப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறா, நீ எவ்வளவு தூரம் சோதனையை தாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நான் உன்னைய சோதிப்பேன், அதிகமாலாம் நான் உன்னைய சோதிக்க விடமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த சோதிக்கிறவன்கிட்ட ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அருமையானவர்களே, விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சோதனை உண்டு. அந்த சோதனையை ஆண்டவர் தரமாட்டார். அதுக்கு சத்துரு பெர்மிஷன் கேட்பான். பெர்மிஷன் கேட்கும்போது ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். கொடுக்கும்போது சோதிக்கப்படுவீர்கள். சோதிக்கப்படும் பொழுது ஆதாம் ஏவாள் போல விழுந்து விடக்கூடாது. கிறிஸ்துவை போல சத்துருவை வீழ்த்துவதற்கு ரெடியாக இருக்கணும். சோதனையிலே இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றார். யோபுவும் சோதனையிலே வெற்றியை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கப் போகிறீர்கள். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32வது வசனத்தை வாசித்து விடலாம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அருமையானவர்களே, இது முக்கியமான வசனம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசாசானவன் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் துன்புறுத்துவான். பிசாசானவன் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் கெடுக்க பார்ப்பான். பிசாசானவன் சபையிலே இருக்கக்கூடிய உண்மையுள்ள தேவ பிள்ளைகளை அவன் அழிக்க பார்ப்பான். அவன் வேலையை அவன் செய்வதற்கு ஆண்டவராகிய தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளோ சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து பிசாசானவனை வெல்வதற்காக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்று நீங்கள் முக்கியமான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, சீசனாகிய பேதுருவிடம் இயேசு எதற்காக ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். நீ 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியலனா நீ பிசாசின் வலையில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக பேர் பிசாசின் வலையிலே இருக்கிறாங்க. சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வராங்க, ஜெபத்திலே பங்கு பெறுகிறார்கள். அவங்க தனியாக 1 மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. பேதுரு இயேசு கூட தான் ஊழியத்துக்கு போனார். ஊழியத்துக்கு போகிறது, ஊழியத்துக்கு வர்றது, 4 பேர்த்துக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட காரியம். ஆனால் கர்த்தரோடு சேர்ந்து ஜெபிக்க 1 மணி நேரம் கூட உங்களால் முடியலைன்னா நீங்கள் பிரசங்கிக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் அண்டையில் என்ன பண்ணால் இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட பீலா விடக்கூடாது, பீத்திக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஜெபிக்க முடியாதவன் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்வான்? உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மனிதன்தான் பிசாசுகளை ஓட்ட முடியும். ஒரு சந்தி இருந்து என்ன பண்ணால் பேய்களை ஓட்டுறேன்னு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு ஓட்ட முடியாது. உபவாசம் என்பது 21 நாள், 40 நாள், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள், அல்லது என்ன பண்ணால் ஒரு நாள் முழுவதுமாக 24 hours இப்படியாக இருக்கிறது. இது பேர் உபவாசம். ஒரு சந்திங்கிறது நிறையா சபைகளில் இருக்குது. காலையில் இருந்து மத்தியானம் வரையிலையும் ஜெபம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டு ஒரு சில சபைகள் அமுச்சு விடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு போட்டு ஜனங்களும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் உண்மையான உபவாசம் கிடையாது. உபவாசம் என்பது ஒருவேளை காலையிலேருந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணால் நைட்டு வரையிலும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நைட்டு வரையிலும் அப்படிங்கிறப்போ 3 நேர உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது உபவாசம். அப்போ நீங்கள் உபவாசம் இருக்க கற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பேய்களை ஓட்டுவதற்கு
லாய்க்கு ஆவீர்கள். வேதத்தின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசுகளை ஓட்டுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். இப்போ பாருங்க, சீசனாகிய பேதுருவிடம் இயேசு எதற்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொன்னார். அந்த சொல்வதற்கான காரணம் என்ன? அப்படியே பேதுருவுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தது என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். பேதுருவுக்கு சோதனை வந்ததா வரலையா? வந்தது. எப்படி அப்படின்னா, ஆண்டவரே சொல்றாரு, உங்களை பிசாசானவன் சோதிப்பதற்கு கேட்டுக்கொண்டான். அது எப்படின்னா, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். அப்ப சோதிக்கிறவன் சாத்தான். நீங்க சோதனைக்கு உட்படுவீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை கூட்டிக்க, நீ குணப்பட வேண்டும். அப்படி பிசாசான் சோதிக்கும் போது நீங்க கொஞ்சம் அடிபடுவீங்க. அடிபட்ட பிறகு குணப்படுவீங்க. குணப்பட்ட பிறகு உன் சகோதரர்களை சிறப்படுத்திக்கொள். என்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசின் சோதனைகள் வந்தது. சிறு வயதிலிருந்து தொன்று தொட்டு என்ன போனால் வந்து கொண்டே இருந்தது. ஏவல், பில்லி சூனியம் இவைகளெல்லாம் எனக்கு விரோதமாய் வைத்தார்கள். கர்த்தர் என் மேலே கிருபையாக இருந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன். அல்லேலூயா. நான் அவரை விசுவாசித்தேன் சிறு வயது முதற்கொண்டு. அதனால் நான் காப்பாற்றப்பட்டேன். நீங்களும் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் தேவனை விட்டு விலகிடக்கூடாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு தகப்பனுக்கு ஒரு அருமையான மகள் உண்டு. தகப்பனும் விசுவாசத்திலே தேறின ஒரு தகப்பன், மகளும் விசுவாசத்திலே தேறின ஒரு மகள். 2 பேரும் ஆலயத்துக்கு போவாங்க, வருவாங்க. அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க. இப்போ போயிட்டு வரும் பொழுது திடீர்னு நோய்வாய்ப்பட்டு ஒரு சில மாதங்களாக படுத்த படுக்கையிலே மகளானவள் படுத்திருக்கிறாள். தகப்பன் என்ன பண்ணா, பிள்ளையை, ஒரே மகளை கவனித்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமே. அவளும் மறைத்து போகிறாள். தகப்பனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தர் தான் தேடினார். நிறைய ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அந்த வாலிப மகள் இறந்த பிறகு அவருக்குள்ளே பலவிதமான சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த சிந்தனையெல்லாம் பிசாசு தந்த சிந்தனையாக இருந்தது. இன்னொரு புறம் தேவனும் தன்னுடைய சிந்தனையை கொடுத்தார். உன் பிள்ளையை நான் வாழ வைப்பேன், அந்த பிள்ளை எனக்குரியவள், நான் எடுத்துக்கொண்டேன், நீ உன்னுடைய கடமைகளை செய். இந்த மகள் உன்னோடு இருக்கிறபடியினால் அந்த மகள் மீது அதிகமாய் நேசத்தை கொடுக்கிறாய். அந்த மகளை பார்க்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய வேலையை நீ செய்ய மறந்து விட்டாய். அதனால் அந்த பிள்ளையை நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது ஃப்ரீயாக என்னுடைய வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்தும் பொழுது சாத்தான் சொல்லுகிறான், உன் மகளையே கொன்றுவிட்ட தேவனையா நீ தொழுது கொள்கிறாய்? உன் மகளை நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் இந்த ஜெபத்தை கேட்க விடாதபடி ஆண்டவரே தடுத்தார். அதனால நீ அவருக்காய் ஊழியம் செய்ய போகிறாய் என்று சொல்லி பிசாசானவன் சிந்தனையை கொடுத்து கொண்டே வந்தான். இவரும் தடுத்து பார்த்தா, ஐயோ, என் தேவன் அப்படி விடமாட்டார், என் தேவன் நல்லவர், என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன், என் தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று வைராக்கிய வாஞ்சையாய் போகும் பொழுது கேட்குறாங்க, உன் பிள்ளை இறந்துட்ட, உன் மனைவி இறந்துட்ட, நீ மட்டும் தனியாக இருக்கிற, உங்கள் கடவுள் உன்னையவே காப்பாற்றலை, நீ எதுக்கியா ஊழியம் செய்கிற? அப்போ பிசாசானவன் ஒரு மனுஷனுக்குள்ளேயே வந்து அந்த வார்த்தைகளை பேச வைக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன அப்போனா, அவருடைய மனசு வெம்பி போகிறது. அவருடைய மனசு இப்போ பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறது. நான் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார்களே என்று. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில்தான் அவர் பின்வாங்கி போனார். ஒருவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் ஆத்துமா சாகுமா சாகாதா? சாகும். பின்வாங்கி போய்விட்டால் அவன் ஆத்துமா அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக ஆண்டவராகிய தேவன் செயல்பட வேண்டும் என்று உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் என்ன நட்டம் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும்,
எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. கொரோனாவிலே தேவ பிள்ளைகள் மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகள் மரித்து போதனால அந்த குடும்ப வகையார் ஒரு சிலர் ஆண்டவரை மறுதலித்து விட்டார்கள். என் அண்ணனோ என் தம்பியோ ஒரு சின்ன பாவத்தில் விழுந்துட்டா நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, அவனை எப்படியாவது தூக்கி விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளம் போராடும். அல்லேலூயா. அப்போ உங்கள் சகோதரர்கள் யாராவது விழுந்து விட்டார்கள் என்றால், பாவத்திலே விழுந்து விட்டார்கள் என்றால், சத்துருவின் வலையிலே விழுந்து விட்டார்கள் என்றால், தேவ பலன் உள்ளவர்கள், ஆண்டவருக்குள்ளாக ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய அன்பிலே இருக்கக்கூடியவர்கள், கீழே விழுந்த உன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ ஜெபத்தின் மூலமாக தாங்கி அவர்களை எப்படியாவது தேவனண்டையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த சபைக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தரண்டையிலே வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் பிசாசின் வழியிலே சோதிக்கப்பட்டு ஊர் உலகத்தில் சுற்றித் திரிகிறார்கள். அவங்கெல்லாம் பிசாசின் வழியில் இருக்கிறாங்க. இப்போ பிசாசின் வழியில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது உங்களை எள்ளி நகையாடுவார்கள், உங்களுக்கு பேய் பிடித்தது என்று கூட சொல்லுவார்கள், உங்களுக்கு சத்தியவசனம் தெரியவில்லை என்று சொல்வார்கள், அல்லது எங்களுடைய சுதந்திரத்தை நீ கெடுக்க வேண்டாம் நீ போ என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது, சத்துருவே இவர்களை விட்டு வெளியேறு, இவர்கள் இரட்சிப்புக்கு ஏதுவாய் நடைபெறக்கூடியவர்கள், என்னை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தின தேவன் இவர்களையும் இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு சோதனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அவர்கள் மரித்து போகலாம். நீங்கள் யாரெல்லாம் அதிகமாய் விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். இது சத்துரு உண்டாக்குகிற ஒரு கொடுமையான செயல்கள். ஆனால் தேவன் அதையும் கூட அக்செப்ட் பண்ணுகிறார். ஏன்னா மனுஷனையும் கூட எவ்வளோ தூரம் என்ன போனால் நீ போராடிக்கிட்டே இருப்ப, மனுஷன் கூட எவ்வளோ தூரம் நீ பழகி கொண்டு இருப்ப, அந்த சோதனையை விட்டு நான் சொல்லுகிற வேலையை செய் என்று சொல்லுவார். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணால் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது. அந்த பரிகாசக்காரர்களுக்கு சுவிசேஷம் உங்களால் முடியும் மட்டும் அங்கே சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அந்த பரிகாசம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறி விடுவீர்கள்? பரியாசக்காரனுள் ஒருவனாக மாறிவிடுவீர்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை சோதிக்காதே என்று சாத்தானிடம் தேவன் கூறவில்லை. பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார் இயேசு. அருமையானவர்களை, புரிகிறதா உங்களுக்கு? இது ஏன் பிள்ளை, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிற பிள்ளை, ஆண்டவரை துதிக்கிற பிள்ளை, சோத்தரிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோதிக்கக்கூடாது. பிசாசுக்கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவனை சோதிக்காத, அவளை சோதிக்காத அப்படிலாம் சொல்லலை. சோதிக்கணும்னா சோதிச்சுக்க அப்படின்னு என்ன பண்ண அனுமதிக்கிறார். அப்படி அனுமதி வாங்கி வந்த பிசாசானவன் உங்களை சோதிக்கும்போது நீங்கள் விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ உங்களை சோதிக்கிற பிசாசானவனை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு முதல் எதிரி நீங்கள் தான். அவன் தான் உங்களுக்கு எதிராளி. அல்லேலூயா. அவன் சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்க முடியுமா? அவன் எப்படி உங்களை கவிப்பான் அப்படின்னா, சாப்பிட வைப்பான், எதையாவது ஒன்றை கொடுத்து சாப்பிட வச்சு உங்களுக்கு நோயை ஏற்படுத்தி விடுவான். ஆதாமை முதலாக எப்படி சோதித்தான்? பழத்தை கொடுத்து சோதித்தான். 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசானவன் வந்தான். என்ன சொன்னான்? இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொன்னான். சாப்பாட்டில் கையை வைப்பான். இன்றைக்கி அநேக பேர் சாப்பிட்டுட்டு தான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, பேதுருக்கிட்ட பிசாசானவன் போகும்போது என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் குடிக்கும்போது, ஆண்டவரே இதை நான் சாப்பிட மாட்டேன், எப்படி இதை சாப்பிட்றது அப்படின்னு கேட்கும்போது, இதை நீ சாப்பிட்டா தான் பரலோகத்துக்கு போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான், ஆண்டவரே என் ஃபுல்லாக கழுவுங்க ஆண்டவரே, ஃபுல்லாக கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கழுவ என்ன பண்ண சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவுகிறார். காலை கழுவுறது கூட என்ன பண்ணால் பிசாசானவன் அனுமதிக்க மாட்டேங்கிறான். பாருங்கள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய கால்களையும் கழுவுகிறார். அந்த தாழ்மை மனதுருக்கம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு போதிக்கப்படத்தக்கதாக அவருடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்க வேண்டும். உங்கள் நினப்பு எண்ணம் பூரா உன் பிள்ளை மேலே இருக்கக்கூடாது. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் பிள்ளையை குறித்தே யோசித்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது.
எப்போ பார்த்தாலும் உங்கள் மனைவியை அதிகமாக பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழகக்கூடாது. உலகத்தில் இருக்கவன் சொல்லுவான், மாதா பிதா குரு தெய்வம்னு. தெய்வத்தை பிடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் குரு, அதுக்கப்புறம் பிதா, அதுக்கப்புறம் மாதா. தலைகளாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது உலகம். முதலாவது தெய்வத்தை தேடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். சாத்தானை நோக்கி நிறைய பேர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அறியாமலே கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். பேதுருக்குள்ள சாத்தான் புகுந்தது அவனுக்கு தெரியுமா? முதலாவது தெரியாது. கர்த்தர் தான் கண்டுபிடிச்சு அதை ஓட்டுறதற்கு ஏதுவாய் எல்லா காரியங்களையும் நடப்பித்தார். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு, உங்களை அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுருக்கிட்ட தான் பேசுகிறாரு. ஆனால் சீசர்கள் அனைவரையும் இந்த பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். நீங்கள்லாம் சீசர்களா, விசுவாசியா, அல்லது என்ன அப்படின்னா சபையில் மெம்பர்ஷிப் உள்ளவர்களா? நிறைய பேர் சிஎஸ்ஐலையும் ஆர்சியிலையும் ஒரு சில சபையிலையும் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஆனால் சத்தியவசரம் எங்கே கேட்கணுமோ அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த சபைக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பாலாம் வர வேணாம். உங்ககிட்ட இங்கே மாதந்தோறும் ஒரு பணம் கட்டுங்கன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்கள். கல்லறைக்கு காசு கட்டுங்கன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆலயத்துக்காக நீங்கள் தனியாக வரி கட்டணும்னு நான் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் யார் செய்வான் அப்படின்னா சத்துரு செய்வான். ஏன்னா அவன் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறான். அந்த கட்டமைப்புக்குள்ளாக இருந்து கொண்டு அவர்களை பிசாசின் வழியிலே நடத்துவதற்காக ஒரு தலைவனையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக அங்கே தான் போவாங்க. ஏன் அப்படின்னா அது உலகத்துடைய நீதிக்கு ஒரு தலைவன், உலகத்துக்காக ஒரு மதத்துக்காக ஒரு தலைவன் காணப்படுகிறான். உங்களுக்கு யார் தலைவர்? உங்களுக்கு யார் தலைவர்? கிறிஸ்து தலைவர் என்றால் அவருடைய சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் போதிக்க முடியாது. பேதுரு போதித்தான், ஆண்டவருக்கே போதித்தான். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிலுவையில் அறையணும், நீர் ஆண்டவரே மரிக்கணும், நீர் ஆண்டவரே ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறவங்களா அப்படின்னா சத்துரு உங்களுக்குள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஐடியா சொல்கிறவங்க ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா சர்வ ஞானம் நிறைந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஒரு காரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று சீசர்களிடம் இயேசு கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனை நடுவிலே சீசர்களும் இருந்தார்கள். அந்த சீசர்களை ஆண்டவராகிய தேவன் பாராட்டி தான் பேசுகிறார். அதே போல தான் சபைக்கு வந்திருக்கிற உங்களையும் நான் பாராட்டி பேசுகிறேன். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் தான். உங்களுக்கு என்ன பண்ண சோதனை வரும்போது கர்த்தரிடத்திலே தேடுகிறீர்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் சபையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். 5 வருஷம் வந்தவங்க சபையில் காணா, 7 வருஷம் வந்தவங்க சபையில் காணா. ஏன்? அவங்கள் பிசாசின் வழியிலே போனதுனால. பிசாசு எதை வைத்து? அவன் சுலகினாலே புடைப்பது போல புடைத்தான். எதை கொண்டு புடைத்தான்? சுலகினாலே. அப்போ அந்த சாத்தானின் வழியிலே மாட்டினவர்கள், ஞானஸ்நானம் பெற்ற அநேகரும் பிசாசின் வழியிலே போய்விட்டார்கள், உலகத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். பேதுரு ஆண்டவர் பேசுகிறார், நீ பரலோகத்துக்குரியவைகளை மாத்திரம் சிந்தித்து அவைகளின் மேல் நோக்கமாக இருக்கணும். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவைகளை வைத்து நீ நோக்கமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுக்குரியவைகளை பேசாமல் மனுஷனுக்குரியவைகளை பேசுகிறாய் என்று பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு எதை பற்றி நீங்கள் பேசிக்கிறீங்க? உங்கள் நண்பர்கிட்ட எதை பேசுகிறீங்க? உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கூட இருக்கிறவங்க கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பானா என்ன தெரியுமா? கர்த்தரை பற்றி பேசாமல் மற்ற காரியங்களை பற்றி அதிகமாக பேசுவது தவறு.
தவறு. அது பிசாசின் சிந்தனை, பிசாசின் நோக்கம், பிசாசின் விருப்பம். பிசாசின் மனிதர்களிடத்திலே நீங்கள் பேசும்போது அவங்க குணாதிசயம் தான் வெளிப்படும். ஒரு உபச்சாரனோடு கூட நீங்கள் பேசும்போது அவனுடைய குணாதிசயம் தான் வெளிப்படும். ஒரு உபச்சாரிகளோடு நீங்கள் பேசும்போது அந்த உபச்சாரியுடைய குணாதிசயம் தான் உங்களுக்குள்ளே வெளிப்படும். அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஆண்டவருடைய சிந்தனையை தருவதில்லை. நீங்கள் போலீஸ்காரங்கிட்டே போய் பேசுங்க, அவன் ரசிக்கப்படாமல் இருப்பேன். அவனுடைய துர்ச்சிந்தனை எப்படி இருக்கும், அதன்படி நடந்தால் என்ன பண்ணால் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. ஆவிக்குரியவர்கள் தான் நீங்கள் யோசனையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நீதிபதியே வந்தாலும் பைபிளுடைய வசனம் இவ்வாறாக போதிக்கிறது, இதுதான் நீதி என்று சொல்ல வேண்டும். சத்துரு என்ன பண்ண தன்னைத்தானே நீதிபதியாக எண்ணிக்கொண்டு அவன் பொய் பேசி ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். பேதுருவை அப்படித்தான் வஞ்சித்தான். உங்களை வஞ்சிப்பதற்கு பிசாசானவன் ரெடியாக இருக்கிறான், வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறான். நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பதற்கு முதலாவது ஜெபிக்க வேண்டும், ரெண்டாவது உபவாசம் இருக்க வேண்டும், மூன்றாவது தேவன் அண்டையிலே தரித்திருக்க வேண்டும், நாலாவது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ஐந்தாவது அவனுடைய கிரியைகளை அழித்து போட வேண்டும். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, உபவாச ஜபத்துக்கு ஒரு சிலர் வர முடியல, 3 மணி நேரம் உட்கார முடியல. அப்போ உட்கார முடியாதபடி தடை பண்ணுகிறவன் யார் அப்படின்னா சத்துரு தான். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள். சத்துருக்கு ஒத்துழைப்பு தரும் பொழுது உங்களால் உட்கார முடியாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விடாதபடி தடுக்கிறவன் யாருன்னா சத்துரு தான். நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன், சாத்தானின் சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். யாருக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா சபை விசுவாச பிள்ளைகளுக்கு, நான் சீசனாக இருக்கிறேன் என்பவர்களுக்கு. அன்னைக்கு இருக்கிற சீசர்களை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொன்னார். அதே நேரத்தில் சீசர்களுக்காக ஜெபம் பண்ணார். இப்போ போதகன் என்பவன் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் குணப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்? லூக்கா 23:32 வசனத்தில், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்றார். வேண்டிக்க போறேன்னு சொல்லல, வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருக்கிட்ட சொல்றார். நீ குணப்பட்ட பின்பு அப்ப குணமாயிருவ, உன் சகோதரை சிறப்படுத்து என்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், எனக்கு அநேக சோதனை ஏற்பட்டது, அந்த சோதனையோடு கூட நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தடுத்தா, நேரடியாக வீட்டுக்குள்ளே வந்து 4 பேர் அவன் பிசாசின் மனிதர்கள் வந்து தடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம் சாமி, நான் போகலை அங்கே, நான் என்ன பண்ண இங்கேயே இருக்கிறேன், நான் என்ன பண்ண நீங்கள் சொன்னபடியே நான் உங்களுடைய அந்த பாரம்பரிய திருச்சபைக்கே வந்து விடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், சத்தியவான் எவனும் அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார். அப்போ சத்திய வசனத்தை விட்டு விலகி ஏதோ ஒரு மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் என்ற அர்த்தம். அங்கே சத்தியம் இல்லை, அங்கே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் பெரிய பங்களாவிலே குடிகொண்டிருப்பது போல பெரிய ஆலயங்களிலே என்னப்பனா கோபுரங்களின் மேல் உட்கார்ந்து இருக்கிறான். தேவாலயத்தின் உப்புரையின் மீது இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிப்பாட்டி, இங்கே தாழ குதியும் உம்முடைய தூதர்கள் வந்து தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னவன் பிசாசு. நீங்கள் தேவாலயத்தை நம்புகிறீர்களோ? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் பெரிய பெரிய ராஜாக்களை நம்புகிறீர்களோ? ஸ்டாலினை நம்புறீங்களா அல்லது மோடியை நம்புகிறீங்களா? சாலமோனிலும் பெரியவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். சாலமோன் ராஜா, ஞானவான். சாலமோனிலும் பெரிய ஞானவான் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். சத்துரு தூக்கிட்டு போனான் இயேசு கிறிஸ்துவை, ஆனால் ஆண்டவர் குதிக்கலை. குதிச்சா அந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு நான் தந்துடுறேன். பூமியை படைச்சவருக்கே கொடுக்க முடியுமா? ஆனால் அந்த சத்துரு பொய்யன், நான் உனக்கு எல்லாம் தர்றேன் அப்படிங்கிறான். அருமையானவரே, உங்ககிட்ட வந்து யாராவது எங்கள் பேங்க்கில் லோன் போடுங்க, நான் உங்களுக்கு வசதியெல்லாம் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னா, அப்படியா, எவ்வளோ வட்டி, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வட்டி கம்மியாக தர்றேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் இப்படி தான் வருவான். ஏன் அப்படின்னா, தாழ குதி தூதர்கள் தாங்கி கொள்வார்கள். மலை மேலே என்ன போனால் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறா, இந்த ராஜ்யத்துக்குரியவைகள் எல்லாத்தையும் உனக்கு நான் தர்றேன் அப்படியே காமிக்கிறான்.
ராஜ்யத்துக்கு உரியவைகள்லாம் பார்க்கும்போது சாத்தானின் ராஜ்யமாக இருக்குது. உலகம் சாத்தானுடைய கரங்களில் இருக்கிறது. இந்த சாத்தானின் கரங்களில் இருக்கிற இந்த உலகத்தை தான் தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து, தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஊழியம் செய்து சாத்தானின் எல்லைகளை நிர்மூலமாக்கி அவைகளை கிறிஸ்துவின் எல்லைகளாய் மாற்றுவதற்காக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய பொறுப்பு எத்தனை பெரிய பொறுப்பு, எத்தனை பெரிய ஊழியம், எத்தனை பெரிய கடமைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். உங்கள் அப்பா சும்மாவா? உங்கள் அப்பா ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜாவுடைய வீட்டு பிள்ளைகள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பிசாசானவனுடைய எல்லா விதமான பொருட்களையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை சுட்டெரித்து அபகரித்து அதை பெருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. சாத்தான் பிடுங்கினதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சாத்தான் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அது அவனை உருவாக்கவில்லை, அது தேவனுக்குரியது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குரியது. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான். உன்னுடைய பொல்லாத கிரியைகளை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் அந்த பொல்லாத கிரியைகளை அனுப்பி வைக்கிறான். பொல்லாங்கானியையும் அக்கினியாஸ்திரங்களை அவிழ்க்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் அக்கினியாஸ்திரங்களை விடுவான். முன்னாடி நெருப்ப வச்சு பெரிய அம்பை என்ன பண்ண விடுவான். அது இருதயத்தை காயப்படுத்தாதபடி தடுக்க வேண்டியது உங்களுடைய கிறிஸ்துவின் பண்பு, குணாதிசயம், நலன்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பழகிறவர்கள், நீங்கள் பேசுகிறவர்கள் யாவரும் கிறிஸ்துவின் அன்பிலே வளராதவர்கள், அவரிடத்திலே ஒன்றுமே இல்லை, பிசாசின் கரங்களில் இருக்கார்கள். அவர்களை தேவனண்டையிலே இழுத்து கட்டி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் இல்லையா? தேவனுடைய ஆவி உங்களிடத்திலே இல்லையா? அருமையானவர்களே, இயேசுவை சோதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அது அனுமதித்தார். யார் அனுமதித்தது? நீங்கள் வாசித்து பார்த்துருக்கீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பிசாசை ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காகவே. அதே போல் சீசர்களை சோதிப்பதற்காகவே அனுமதித்தார். உங்களையும் அதே போல தான். எனக்கெல்லாம் பிசாசின் சோதனை வராதுன்னு நினைக்காதீங்க. தன்னை நிற்கிறவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அநேக பேர் விழுந்து விட்டாங்க. அநேக பேர் விழுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அநேக பேர் பிசாசின் கரங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் யாருடைய கரத்தின் நிழலாக இருக்கிறீர்கள்? நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். சாத்தான் கையில் இருந்துக்கிட்டு நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன்னு நினைக்கிறவன் பொழப்பு எப்படி இருக்கும்? இன்றைக்கி அநேகருடைய பொழப்பு எப்படி இருக்குது தெரியுமா? நான் கர்த்தருடைய கருத்தில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவன் சாத்தானின் கருத்தில் இருக்கான். சாத்தான் சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். உபச்சாரம், பேசித்தனம் பண்ணுறான். மாயை வித்தைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக விக்கிரக ஆராதனைக்கு போகிறான். அங்கே பொல்லாத கிரிகளை நடப்பித்து வீட்டுக்குள்ளே வந்து தேவனுடைய பொக்கிஷத்தை சேர்க்காமல் சாத்தானின் பொக்கிஷத்தை சேர்க்கிறான். அதனாலே அவன் வீடு பிசாசுக்கு தண்டனிட்டு வணங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரை தண்டனிட்டு வணங்க வேண்டும்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தேவனை தொழுது கொள்வீர்கள் என்றால் சாவதில்லை. சாவடிப்பதற்காகவே பிசாசானவன் இயேசுவுக்கு பின்னாடி சுற்றிக்கிருந்தான். அவனால் சாகடிக்க முடியல. அல்லேலூயா. கிறிஸ்து அவரே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று தான் வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் அவரே தன்னைத்தானே அர்ப்பணித்தார். சாத்தான் வந்து கொள்ளலை. அல்லேலூயா. ஆனால் உங்களை சாத்தான் கொள்ளுவதற்கு உங்களை அனுமதி வாங்கி கொண்டு வந்து உங்களை சோதிப்பதற்காக இருக்கிறான். உன் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். உனக்கு திருமணம் ஆக விடாதபடி தடுத்திருக்கிறான். உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் சோதனைகள். இந்த சோதனை நடுவிலே கர்த்தரை நீ எவ்வாறாக மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தரல, என்னத்தை ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இப்படி சிந்தனையை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பல அம்புகள் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றிக்கொண்டே வருகிறார். அதனால்தான் ஆண்டவர் நீர் குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்று சொன்னார். நீங்கள் குணமாவதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜீவனம் பண்ணுவதோடு மட்டுமல்ல, ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாமல்.
எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். மனுஷனை சோதிக்கும் சாத்தான் இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்கும் பொழுது அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையை சுமந்து நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி விட்டு தான் போயிருக்கிறார். வெற்றியை கொடுப்பதற்காக வெற்றி இலக்கை வைத்துவிட்டு போயிருக்கிறார். நீங்கள் தான் அதை பிடித்து ஜெயம் எடுக்க வேண்டும். சத்துருவை கட்டி ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அழுதுகிட்டு இருக்கீங்களா? சாத்தான் சோதிக்க வரும்போது ஐயோ போச்சு அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. அவனை நிர்மூலமாக்குறது தானே உங்களுடைய வேலை. சத்துரு எப்படிலாம் வருவான் சொல்லுங்க? உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் கிரியை செய்கிறான்? ஒரு சிலரை போட்டு நெஞ்சில் அமுக்கிறான், ஒரு சிலர் கதவு தட்டுறான், ஒரு சிலர் என்ன பண்ணால் போதகர் எப்படி பேசுவாரோ அதே போல் குரலில் பேசுகிறான். இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில விசுவாச குடும்பத்தில். அருமையானவர்களை, சத்துரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை என்ன பண்ணால் சாகடிப்பதற்கு ரெடியாக வச்சுருவான். நம்மக்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பொழைக்கட்டும் அப்படின்னு. அந்த செத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மகள் பிசாசின் கண்ட்ரோலில் ஆல்ரெடி இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை என்ன பண்ணால் தெரியாது, கிறிஸ்துவனுடைய ஆவியை பெறாத ஒரு மனுஷி. இப்போ நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எப்படியாவது அவளை காப்பாற்றிருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, காப்பாற்றுறதுக்கு திராணி உள்ளவர் தான் கர்த்தர். ஆனால் பிசாசின் கரங்களிலே அவள் இருக்கிறதுனால கர்த்தர் கைவிட்டு விட்டார். ஏன்னா சோதனையில் அவள் ஜெயிக்கலை. உங்களுக்கு வருகிற சோதனையில் விசுவாச பிள்ளையே, நீ தயங்காமல் ஜெயிக்க விட வேண்டும். திராணிக்கு மேலாக சோதிக்க உங்களை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு திராணின்னு இருக்குதா இல்லையா? ஒரு லெக்கு இருக்குது. அந்த லெக்கு வரையில அதுக்கு மேலே நீ போனீங்கன்னா செத்து போயிடுவேன் நீயே. அதனால் உன்னை சாகடிக்க விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீ செத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? சாக மாட்டீங்க. உயிரோடு இருந்து போராட வேண்டியதுதான் உங்களுடைய லெக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில், பழைய ஆசாரியன்னா நமக்கு வேணாம். பழைய ஆசாரியர்கள் ஆரோன் முறையின்படி வந்தவர்கள். ஆனால் மெல்கிசேதேக்குடைய முறையின்படி ஆசாரியரானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மளைப் போல அவர் சோதிக்கப்பட்டார். நீங்களும் சோதிக்கப்படுவதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. சோதிக்கப்படும் பொழுது பொன்னாக விளங்கும்படியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 4:15 எடுத்துக்கொண்டீர்களா? வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அதை வாசிங்க. சோத்திரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாரை போலவும் அவர் சோதிக்கப்பட்டார். இயேசு மட்டும் என்ன பண்ண, நான் வானத்திலிருந்து வந்த ஜீவப்பன்னு சொல்றார். வானத்திலிருந்து தான் இறங்கி வந்தார், வானத்திலிருந்து தான் கூச்சு வந்தார். இயேசு ஒருபோது நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் பிறந்து வந்தேன்னு ஒரு தடவை கூட சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். சத்திய வசனம் எபிரேயரில் நீங்கள் பார்க்கும்போது சரி, இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன பண்ண, பேசும் பொழுது எல்லாருமே அன்பு செலுத்தினார். தாய் எப்படி நேசித்தாரோ அதே போல தான் எல்லாரையும் நேசித்தார். மரியாதை நேசித்தது போல தான் எல்லாரையும் நேசித்தார். ஆனால் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் விண்ணுலகத்திலிருந்து வந்தவர்னு சொல்கிறார். நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உங்களைப் போல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன், என்னுடைய சோதனையிலே நீங்களும் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தராகிய தேவனுடைய சோதனை உங்களுக்கு வரும்பொழுது ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? அப்போ திராணிக்கு மேலே சோதிக்க விடமாட்டேன்னு அவர் தானே சொல்கிறாரு. அப்போ ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி பேய் கதையை சொன்னால் என்ன பண்ணால் நிறைய பேர் நம்புவாங்க. ஆமாம், ஆண்டவர் நல்லவர், அவரை துதியுங்கள்னு சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் சத்துரு எப்படிப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் விழித்திருந்திருக்கிறீர்கள். இதே போல் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய சாத்தான் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் கெட்சிக்கிற சிங்கமாய் சுற்றித் திரிகிறான், உங்களை விழுங்க பார்க்கிறான். அவனால் விழுங்க முடியுமா? விழுங்க முடியாதுங்க. பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பாக தான் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சில வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் எடுக்கலை.
பிசாசுக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆண்டவர் அதை எடுத்து போடல. சிலுவையில் அறைந்த விட்டியுமே ஆண்டவராகிய தேவன் பிசாசிடமிருந்து ஜெயித்து தான் பெற்றுக்கொண்டு அவர் அதே போல ஜெயித்து வாருங்கள் சொல்லுகிறார். பிசாசை ஜெயிச்சுட்டு வாங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். நான் பிசாசை அழித்து விட்டேன், அவன் இனிமேல் உங்களை தொடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. புரியுதுங்களா? தெளிவு பிறந்துருச்சா? இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு சோதனை வரும். சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டியவர்கள் தான் நாம். அல்லேலூயா. சிம்சோன் சிங்கத்தை பிரித்து போட்டார், கீறி போட்டார். அதே போல பொல்லாத கட்சியும் சிங்கத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கீறி போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவன் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பான். ஒவ்வொரு இமை பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்கள் ஜெபத்திலே இருந்து கொண்டு அவனை வீழ்த்தி சாகடிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற லக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் 4 கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். 4 ஓனருக்குள்ளேயும் பிசாசு தான் இருந்துச்சு. அந்த 4 ஓனர்களும் எனக்கு எதிராக தான் வந்தார்கள். நானும் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அவங்ககிட்ட சம்பளத்துக்கு. அந்த பிசாசு லாஸ்ட்டில் என்ன பண்ணால், உனக்கு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை. ஏன்னா நான் மத்தியான நேரத்தில் பைபிள் எடுத்து வாசிப்பேன். எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். இவன் வேலை நல்லா செய்கிறான், ஆனால் இவன் கும்பிடுகிற தெய்வம் என்னுடைய தெய்வம் அல்ல அப்படின்னு தான் அவன் விரும்புகிறான். அருமையானவர்களே, நான் வழிபடுகிற உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை என்னுடைய ஓனர் வழிபடவில்லை. பாருங்க, என்னுடைய ஓனர் அவன் எதிராளியானவன். யாருக்கு எதிராளியானவன்? கர்த்தருக்கு எதிராளியானவன். நானோ கர்த்தருக்கு உண்மையாய் செயல்படும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்னை எதிர்த்து நிற்கிறது. அப்ப அவன் உலகத்துக்கு அவன் எஜமானன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறபடினாலே அவர் உயர்த்தும் பொழுது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ வேற இடத்துக்கு வேலைக்கு போய்க்க. ஆண்டவர் சொல்றார், அவன்கிட்ட நான் உன்னை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டேனா, நான் அனுப்பிச்சு விட்டேனா, நான் சொன்ன வேலை எது, அதை போய் பார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கூர்மையுள்ள தேவனுடைய புத்தியை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கவனிப்பீர்கள் என்றால், அவர் சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற சம்பளத்தை காட்ட நான் உனக்கு அதிகமாக தரேன், என் வேலையை பார் அப்படின்னு பேசி அமுச்சு விட்டார். ஆமென் சொல்லலாமே. பிசாசானவன் கொடுக்கிற கூலிக்காக ஆசைப்படுகிறீர்களா? பிள்ளையாம் கூலிக்காக ஆசைப்பட்டு அவன் இஸ்ரவேலிலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பேசி அழிந்து போனான், நிர்மூலமாக்கப்பட்டான். அவனுடைய மரணம் ஆண்டவருக்கு துக்கத்தை தான் ஏற்படுத்தினது. அருமையானவர்களே, நீங்கள் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிசாசை ஜெயிச்சுட்டு தான் வரணும். அவங்ககிட்ட போய் தோத்துட்டு வந்தா, அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்தா ஆண்டவர் அழுவார். என் பிள்ளை தோத்துட்டு தோக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணால் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நீங்கள் துடிக்கிறீங்க? சாதாரண உலக பரீட்சையில் படிப்பில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை குறித்து எவ்வளோ கவலைப்படுறீங்க? நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஆண்டவர் கவலைப்படுவாரா இல்லையா? கவலைப்படுவார். இப்பொழுது எபிரேயர் 4:15 நீங்கள் வாசிக்கப் போகிறீர்கள். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அப்படிங்கிற வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நல்ல குரு உங்ககிட்ட தான் இருக்கிறார். பொல்லாத குருக்களிடத்தில் போய் நிற்காதீங்க. அவன் சுருவத்தை தான் தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி காமிப்பான். அதை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அவன் பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன். மகா பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, நான் சோதிக்கப்பட்டேன், நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், அதனால தான் ஆசாரியராக இருக்கிறேன். நீங்களும் சோதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அதுக்கு பின்பாடி நீங்களும் ஆசாரியர்களே, என்னை போல நீங்கள் என்னுடைய வேலையை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கவனமாக காது கொடுத்து கேட்குறீங்களா? 1 பேதுரு 4 அதனுடைய 7வது வசனத்தில், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஏன்னா பேதுரு சாத்தானை பார்த்து தோர்த்துவிட்டு ஆண்டவரால் ஜெயிக்கப்பட வைத்து அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. அனுபவம் நிறைந்தவர் பேதுரு. சத்துருக்கிட்ட தோத்துக்கிட்டே தான் வந்தார். இயேசு கிறிஸ்து ஜெயிக்க வைக்கிறதுக்குரிய வழிவாசல்களை
கொடுத்துக்கிட்டே வந்தார். அதன் மூலமாக தான் பேதுரு என்ன பண்ணால் ஜெயிச்சார். அல்லேலூயா. பேதுரு பிசாசுக்கிட்ட தோத்துக்கிட்டு தாங்க வந்தார், ஜெயிச்சதை எங்கேயுமே கிடையாது. பேதுரு என்ன பண்ணா பிசாசை விரட்டி என்ன பண்ண ஜெயிச்சார்னு பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் இயேசு தேடி 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 போய் அந்த பிசாசை என்ன பண்ண வீழ்த்துவதற்குரிய அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் கொடுத்தாரு. அதனால பிசாசை பேதுரு வீழ்த்தினார், ஜெயம் எடுத்தார். அதுக்கப்புறம் பாருங்க, பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் உன்னத பலன் அடைந்த அநேக பேருக்கு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இசைந்து வாசியுங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருச்சு, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணும்போது தான் தூதர்கள் என்ன பண்ண தாங்கினார்கள். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால், பிசாசானவன் ஒரு போராட்டத்தை கொடுக்கும்போது தான் ரத்தம் வந்தது. போராட்டம் உள்ள மனிதனுக்கு தாங்க ரத்தம் வரும். உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, அதனால தான் ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க. ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? அசதியாக இராமல், சோம்பேறித்தனமாக இராமல் ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணணுமா? எப்படி ஜெபம் பண்ணணும்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணதுனால தான் பிசாசை வென்றேன் என்று சொல்கிறார். அதனால தான் 1 மணி நேரமாவது ஜெபிக்க முடியாதா என்று கேட்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒட்டியுமே நிறைய பேருக்கு ஜர்க்கா வாங்குறாங்க. ஜெபிக்க பிடிக்கல. பிசாசானவன் அந்த இருதயத்தை கெடுத்து என்ன பண்ண ஓட வைக்கிறான். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் மாத்திரமே வரீங்க, ஒரு சிலர் ஆளை காணா. சரி, உங்களுக்கு வேலை இருக்குமானா வேலைக்கு போகலாம். மற்ற நாளில் இந்த இடம் என்ன பண்ணால் ஃப்ரீயாக இருக்குதுல்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண முடியலைன்னா இங்கேயாவது ஜெபம் பண்ணலாம்ல, திறந்த வாசல் இங்கே இருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கலாம் அல்லவா? ஏன் அந்த ஜெபம் பண்ணுகிற தாகம் உங்களுக்குள்ளே குறைந்து இருக்கிறது என்றால், பிசாசு உங்களை கெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறான். பிசாசு ஜெபம் பண்ண விடமாட்டேங்கிறான். அப்போ நீங்கள் அவனோடு ஒத்துழைப்பு செய்கிறீர்கள். ஆமோஸ் 9:9 நீங்கள் வாசிக்கும் போது, இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் எதுக்கு ஒப்புமையாக இருக்குது? லூக்கா 22:31 இருக்குது. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த வசனத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சல்லடையினாலே உங்களை சலிப்பானா? அது ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனமே, உங்களை சல்லடையினாலே சலிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு யுத்தம் போராட்டம் எல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னா, பிசாசான ஒன்றைய செய்கைகள். அதனால தான் அங்கே சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. சலிக்கும்படிக்கு பிசாசானவன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழாது. தேவனுக்காக பக்திவராக்கியம் உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒருபோது நீங்கள் கிளையை விழுந்து விட மாட்டீர்கள். உங்களை தாங்குவதற்காக கர்த்தருடைய கரம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கீழே நீங்கள் விழுவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் பிசாசு பிடிச்சி தள்ளி விடுறதுக்கே ரெடியாக இருக்கிறான். நீங்கள் யார் பேச்சை கேட்க போகிறீர்கள்? பிசாசு பேச்சை கேட்கக்கூடாது, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வர்றதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமோஸ் 9:9. இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. கோதுமையை மட்டும் தனியே ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அந்த கோதுமை மணி நீதான். அவருக்கென உங்களை செயல்பட வைக்கிறார். பேதுருவுக்கு சோதனை வந்தது. சோதனையை பேதுரு அணுகும் போது தோற்று போனதை போல இருந்தது. பேதுருவை தேடி வந்து இயேசு தைரியம் கொடுத்தார். அல்லேலூயா. தோற்று போனது போல இருக்கிறீங்களா? சோதனை வரும்போதெல்லாம் தோற்று போனதை போல இருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலே சோதனை வந்து விட்டது என்று அர்த்தம். உங்களை சோதிக்கிறான் சத்துரு என்று அர்த்தம். அந்த சோதனை ஜெயமாக்குறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகளை ஏறெடுக்க போகிறீங்க? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த வசனத்தை இப்போ மார்க்ரெட் அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படட்டும். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருங்க. அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க. இயேசுவின் வழியை பின்பற்றுங்க. வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு சில கேள்விகளை கேட்பேன், ஆன்சர் பண்ணும். பிசாசு சோதிப்பதற்கு கர்த்தராகிய தேவன் அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். பிசாசின் சோதனைக்கு சீசர்களும் அகப்பட்டு அந்த பிசாசை சீசர்கள் அழித்தார்களா இல்லையா? அழித்தார்கள். பிசாசின் சோதனைக்கு சீசர்கள் அகப்பட்டார்கள், பிசாசை அழித்தார்கள். சோதனை உங்களுக்கு வருவது நிச்சயமா இல்லையா? நிச்சயம். பேதுரு 3 தரம் மறுதலிப்பான் என்று நிச்சயமாக தீர்க்க தரிசனம் சொன்னவர் இயேசு கிறிஸ்துவா இல்லையா? இயேசு கிறிஸ்து தான். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், 3 தடவை என்னை மறுதலிக்கிற. அப்படின்னா ஆண்டவரே நான் மறுதலிக்கிறேன், ஆண்டவரே மறுதலிப்பது உண்மைதான் ஆண்டவரே, நீங்களே சொல்லிட்டீங்கன்னு ஒப்பு கொடுத்துடணும். அப்போல்லாம் நான் செய்ய மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சை மீறி நீ என்னத்தை செய்ய போற? நான் மறுதலிக்கவே மாட்டேன் ஆண்டவரே, நீ மறுதலிப்ப. அதெல்லாம் மறுதலிக்க மாட்டேன். சேவல் கூவும் முன்னே 3 முறை மறுதலிப்பேன். மறுதலிக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் பேச்சை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் சீசர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பேச்சை கேட்கணும். என்ன சொல்கிறாருன்னு புத்தியில் வாங்கணும். பேதுரு புத்தியிலே வாங்கிக்கிறதே இல்லை. அவருக்கு பேர், இன்னொரு பேர் என்னது பேதுருக்கு? பாறை. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ண பாறையாக இருக்க வேண்டும் என்று அவர் வைத்த பேர். அல்லேலூயா. சீமோனே சீமோனே, நான் உன்னை என்ன பண்ணுறேன்? பாறையாக்குறேன். எனக்குள்ள உன்னை பாறையாக்குறேன். நீங்கள் கல்லாகணும் கர்த்தருக்குள்ளாக. அல்லேலூயா. அந்த கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாக ஒன்று சேர்ந்து அசைக்கப்படாதவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். திண்டுக்கல் மலைக்கோட்டையை போல அப்படியே உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் காணப்பட வேண்டும். நாணலை போல. சீமோன் என்றால் நாணல் நினைக்கிறேன். நாணலை போல இருக்கக்கூடாது. பெருங்காட்டு அடித்தா பிச்சுக்கிட்டு போயிடும். வாழை மரம் என்ன பண்ண ஒடிகிற மாதிரி ஒடிஞ்சு போயிடக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை. பிசாசானவன் பெரும் கொந்தளிக்கும் கொடுங்காற்றை அனுப்புகிறவன். இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய கொந்தளிக்கும் கொடுங்காற்று வந்ததான் இயேசுவை அழித்து விடும்படியாக. அதை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்று சொன்னார். பிசாசு இறைகிறவன். நீங்கள் அதட்ட வேண்டியது என்னென்ன? அமைதலாக இரு என்று சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. கடைசி காலத்தில் பிசாசானவனை ஆண்டவராகிய தேவன் சங்கிலியை கட்டி போடுவார். அவனை நரக பாதாளத்திலே கட்டி அப்படியே என்ன போனா கந்தகம் அக்கினி எரியும் கடையில் அவர் கடைசியில் போடுவார். இப்போ என்னன்னா சோதனையை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டியது வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்திலே அவனை அணுக விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவன் அதை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பேதுரு 3 தரம் மறுதளிப்பான் என்று நிச்சயமாக தீர்க்க தரிசனம் சொன்னார். மறுதளிச்சானா இல்லையா? அப்போ பேயுடைய வழியில் விழுந்துட்டானா இல்லையா? நீங்கள் அப்படி தான் ஒரு சில நேரத்தில் நான் அதெல்லாம் பாஸ்டர் நீங்கள் என்ன வேணுமாலும் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் ஆண்டவருக்குள்ளாக தான் பாஸ்டர் இருப்பேன், நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க, என்ன விழுந்துருவோமா நாங்கள்லாம் அப்படின்னு கேட்கலாம். அவனுடைய வேலை நீ கீழே விழ வேண்டும் என்பதற்காக தான் அவன் செயல்பாடு செய்து கொண்டே இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் திறக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டும். உங்களுடைய மனக்கண்கள், இருதய கண்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கண்ணு? மாம்ச கண்ணு. இந்த கண்ணு மாம்ச கண்ணு. ஆவிக்குரிய கண்ணும் என்ன உங்களுடைய ஜீவனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ கண்களும் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என் கண்களை திறந்திருளும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் அதற்கு பேர். பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அருமையானவர்களே, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிறார். அவன் அந்த சோதனையில் அகப்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டுக்கொண்டார். ஆனால் பேதுருவும் மற்ற சீசர்களும் அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள், தூங்கினார்கள். ஆண்டவர் வந்து சொல்லிட்டு போனார். கெட்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மீன் வேலாம் தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணாமல் நன்றாக அவர்கள் தூங்கினார்கள். இதனால் பிசாசு கொண்டு வந்த சோதனையில் சிக்கினார்கள். தூங்குனா பிசாசு வருவான். நீ தூங்கினால் எதிரி ஜெயம் எடுப்பான்.
நீ ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பாடிக்கிட்டே இருக்கணும், துதித்துக்கிட்டே இருக்கணும், பிசாசை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பேதுருவும் மற்ற சீசர்களும் அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணி ஒரு மணி நேரம் கூட அவங்களால ஜெபிக்க முடியாமல் போச்சு. அதனால அவங்க பிசாசு கொண்டு வந்த சோதனையில் சிக்கிக்கிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்தீங்கன்னா ஜெபிக்கணும்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை சத்துரு உங்கள் கூட இருக்கிறான் அப்படின்னு உணர்றீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு அவர் போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு போயிருந்தார்னா நீங்கள் நிர்வாணி. அதுக்கு பேர் என்ன? நிர்வாணி. நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறீங்களா? மார்க் 14:50 நீங்கள் வாசிக்கும்போது தெரியும், இயேசு ஜெபம் பண்ணதுனால அவர் காப்பாற்றப்பட்டார். சீசர்கள் ஓடினாங்க, நிர்வாணமாகவே ஓடிட்டாங்க. ஏன்னா சீசர்களையும் பிடித்து விடுவார்களோ என்று அவர்களுக்கும் பயம் வந்ததுனால அவங்க நிர்வாணமாக ஓடினாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நிர்வாணியாக சீசர்கள் ஓடினது போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரீங்க. ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஓடக்கூடாது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், பிசாசானவன் எப்படிப்பட்டவன்னா உங்களை யார்கிட்டாவது அகப்படும்படியாக ஒப்பு கொடுப்பான். அதுலேருந்து நீங்கள் ஓடலாம்னு போகும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை உருவிக்குவேன். ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக்கி விட்டானா இல்லையா? அவங்களுக்கே தெரியாது நிர்வாணமாக்கி விட்டது. நீங்களும் நிர்வாணியாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ? சபையாரே, இந்த மெசேஜ் முக்கியமான செய்தி. யாரும் என்ன பண்ணால் போதிச்சுக்கிற மாட்டாங்க. பெரிய போதர்களே என்ன பண்ணால் சும்மா மேம்போக்க என்ன பண்ணால் போதிச்சிருப்பாங்க. இந்த பிரசங்கம் முக்கியம். அதிகாலை நேரத்தில் பேதுருவும் சோதனையில் சிக்கி 3 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். அதிகாலை நேரத்தில், குளிர்காய்கிற நேரத்தில், நீயும் அவர்களோடு ஒருவன் தானே அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்குறா. பொம்பளை கிட்ட என்ன பண்ண அவன் பொய் சொல்கிறான். ஒரு போர்ச்சவன் வருகிறான், திரும்பியும் கேட்குறான். உன் குரல் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கேட்ட குரலாக இருக்குது, அவரை மாதிரியே நீ பேசுகிற. நான் இல்லை, அவரை நான் பார்த்ததே கிடையாது, அவர் கூட நான் சேர்ந்ததே கிடையாதுங்கிறான். அருமையானவர்களே, ஒவ்வொரு முறையும் அந்த சேவல் கூவிக்கொண்டே வந்தது. அப்போயாவது புத்தி வர வேணாம்? தடவை சேவல் கூவும் போதே புத்தி வந்திருக்கணும்ல. 2வது தடவை கூவும் போதாவது புத்தி வந்திருக்கும்ல. 3வது தடவை கூவின ஒட்டியும் கொண்டு போய் சிலுவையில் இயேசுவை அரைஞ்சிட்டாங்க. இவன் அழுதுகிட்டே கிடந்தான். அதனால தான் ஆண்டவர் திருப்பி வந்து பார்த்தார். அவன் ஆத்மா நொந்து போனதை பார்த்து தேற்றி விடும்படியாக திருப்பி வந்தார். பேதுருவே அப்படின்னு. அடிக்கடி பேதுரு பிசாசின் வலையில் சிக்கும் போதெல்லாம் இயேசு தாங்க காப்பாற்றி விட்டார். உங்களையும் அப்படி தான், என்னையும் அப்படி தான். சத்துருவக்கிட்ட உங்களால் ஜெயம் பண்ண முடியலையா? நல்லா குத்தி அவங்ககிட்ட மூச்சு வாங்கிட்டே இருக்கீங்களா? டஸ்ன்னு வந்த விட்டியுமே அவனை அப்படி தள்ளி விட்டு உங்களை அப்படி பக்குன்னு என்ன பண்ண கூட்டிகிட்டு வந்துடுற. நம்புறீங்களா நம்பலையா? பேதுருவுக்கு ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி விட்டவர், ஜெயத்தை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பேதுரு தானா வென்று விட்டு வரவில்லை. இந்த தீர்க்க தரிசன வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரே ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசு தினம் நிமிடந்தோறும் தேவ பிள்ளைகளை சோதிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறான். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திட தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. டிஸ்கோ. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திட தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே,
அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. யுத்தத்திலே இருக்கிறோம். போராட்டம் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த போராட்டத்திலும் பாடுகளிலும் சத்துரு கொண்டு வருகிற அந்த சோதனையிலும் நித்தம் நித்தம் உன்னை காத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நீ கலங்க தேவையில்லை. சத்துரு வரும் பொழுது ஓடிராத, எதிர்த்து நில்லு. வர்றதை பார்த்துக்கலாம். என்ன சத்துரு வருவானா? எப்படி வருவேன்? சத்துரு எப்படி வருவேன்? பைபிள் சொல்லுகிறது, மாமியாருக்கு விரோதமா மருமகள் எழும்பி நிற்பாங்க, மகனுக்கு விரோதமாய் தகப்பன் எழும்பி நிற்பாங்க, தகப்பனுக்கு விரோதமாய் மகன் நிற்பாங்க. வேற எப்படி வருவான் சத்துரு? தாய்க்கு விரோதமா மகள் எழும்பி நிற்பா. ஏன்? அவர் ரட்சிக்கப்படாதவன், நீ ரட்சிக்கப்பட்டவ. அவர் ரட்சிக்கப்படாதவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்க மகள்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இளைய குமாரன் ரட்சிக்கப்படலை, நடு குமாரன் ரட்சிக்கப்படலை, இருக்கிற ஒரே மகன் ரட்சிக்கப்படலை. மகளுகள் அப்படிதான். அப்போ போராட்டம் இருக்க தான் செய்யும். சத்துரு அவங்க மூலியமாக தான் வருவான். அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஐடியா தருவார். அதை கரெக்டாக என்ன பண்ணால் பிள்ளைகளுக்கு புரிய வச்சு பிசாசின் கிரிகளிலிருந்து அழிப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி அவங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தானே இது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிக்குள்ளும் சலிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசை சலிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை சலிப்பதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. நீங்கள் கோதுமை மணி, நீங்கள் தரையிலே விழுந்து விட மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நன்றாக கவனிங்க. தேவ பிள்ளைகளை சோதிப்பதற்காக தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டி அதற்கான அனுமதியும் கேட்பான். சில நேரங்களில் பரலோக தேவனும் நீதியின் பொருட்டு அனுமதியும் கொடுத்திருக்கலாம். நீதியின் பொருட்டு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என் பிள்ளை எனக்குரியவ, நீ வேணா சோதிச்சு பாரு அப்படின்னு. நீதியின் பொருட்டு ஆண்டவர் பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். சோதிச்சு பாரு, என் பிள்ளை பொண்ணாக விளங்கும். அப்போ அந்த சோதனை மத்தியில் ஆண்டவர் தூசிக்கலாமா? கர்த்தர் தான் உங்களை சோதிக்கிறார் என்று உங்கள் வாயிலிருந்து சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ண வேதவசனம் சொல்லுது. கர்த்தரா சோதிக்கிறாரு, கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அவர் எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் தான், அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும் போது, சத்துரு சோதிக்கும் போது அந்த சத்துருவின் சோதனை உங்களை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தால் தேவ பிரசன்னம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானம் தான் கிடைக்கும். தேவன் மூலமாக ஒரு போராட்டமும் வராது. பிசாசின் சோதனைகளுக்கு சிக்கிக்கொள்ள மாட்டோம். பிசாசின் சோதனைகளுக்கு நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதனால் வீணான போராட்டம் வராது. பிசாசும் ஜெயெடுக்க மாட்டான், நாமும் மறுதளிக்க மாட்டோம். நீதியின் பொருட்டு பரலோக தேவன் அனுமதி கொடுத்த சோதனையை கூட 1 மணி நேர ஜெபத்தினால் முறியடிக்க முடியும். 1 மணி நேரம் ஜெபிப்பீங்களா? காலையில் உங்களால் ஜெபிக்க முடியல, காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரையிலையும் எங்களோடு கூட என்ன பண்ண நேரடியாக வாங்க. இந்த சபையில் ஆராதனை நடக்குது 5 மணிலேருந்து 6 மணி வரையிலையும். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அந்த ஒரு அம்மாவை தவிர்த்து மீதி பேர் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்லையாவது வரணும். அதுக்கும் கூட வரல. நல்ல தூக்கம். காலையில் 5 மணிக்கு என்ன உங்களுக்கு தூக்கம்? அல்லது 4 மணிக்கு என்ன தூக்கம்? கர்த்தரண்டையில் உட்கார உதாடப்படி
நல்ல வேலைக்கு போகிறேன், அதை சரி அதை சரி, நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருக்கணும். பாருங்க, நீதியின் பொருட்டு பரலோக தேவன் அனுமதி கொடுத்த சோதனையை கூட 1 மணி நேர ஜெபத்தினால் நீங்கள் முறியடிக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ண பாருங்க, எனக்கு மந்திரம் வைக்கிறான், எனக்கு சூனியம் வைக்கிறான், எனக்கு குறி வைக்கிறா, குறி சொல்லி என்னை என்ன பண்ண மோசம் போக்குறா, ஏதோ ஒரு ஏவலை உண்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லாதீங்க தேவ பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி பிசாசையே வீழ்த்தக்கூடியவர்கள். மந்திரத்தை, சூனியத்தை, குறி சொல்லுதலை முறியடிக்க முடியுமா? முறியடிக்க முடியாதா? மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நன்வாழ்வில் முறிந்ததையா. மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்து விட்டார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோ. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை, குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. டிஸ்கோ இயேசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க, பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே உன் இயேசு உடைத்தெறிவார். அல்லேலூயா. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவா. பிசாசு உங்களை சோதிக்கிறானா? ஆண்டவரை உங்கள் கரத்திற்குள்ளாக வைத்திருக்கீங்க, அவரை எடுத்துக்கொண்டு போய் பிசாசை வெல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது, அந்த வல்லமை அவன் மேலே ஊற்றுங்க, அவன் பொசுக்கி போயிடுவான். அல்லேலூயா. வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருந்தால் பிசாசானவன் வீழ்ந்து போயிருப்பான். 1 கொரிந்தியர் 10:12 இப்பொழுது வாசியுங்கள். உறுதியாக நிற்பதாக எண்ணும் ஒருவன் விழுந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். விழுந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்கணும். நான் தான் சபைக்கு போகிறேன், நான் தான் உபவாச ஜெபத்துக்கு போகிறேன், நான் தான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், தனித்தனியாக ஜெபம் பண்ணுறேன். ஜாக்கிரதையாக இருக்கணும், விழுந்து விடாதபடிக்கு. பாஸ்டர் சொல்லி தான் நான் கேட்கணுமாக்கும். ஒரு சார் அப்படி தான் பிசாசு பிடிச்ச மனுஷன்லாம் அப்படி தான், பாஸ்டர் சொல்லி தான் நான் கேட்கணும். அப்போ இங்கேருந்து யார் பேசுகிறேன்? எனக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் சகாய ஜான் பீட்டர் இந்த ஊழியக்காரன் மூலமாக இந்த புல்பிட்லேருந்து பேசுவார்னு நீங்கள் இந்த போதகத்திலிருந்து அறிந்து கொண்டீர்களா இல்லையா? அவர் எவர்னா வேணுமாலும் பேசிட்டு போகட்டும், நான் நடத்துறது தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் சத்துரு இருக்கிறான்னு அர்த்தம். இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். புல்பிட்லேருந்து பிரசங்கம் நல்ல தெளிவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா, இவர் சொல்கிறது சொல்லட்டுங்க, பிசாசானவனை யாருங்க பார்த்தது? இயேசுவை யாருங்க பார்த்தது? நான் வருவேன், உட்காருவேன், டைம் பாஸுக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் என்ன பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பிசாசானவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, உறுதியாக நிற்பதாக எண்ணும் ஒருவன் விழுந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சிக்னலே இல்லாத 4 வழிச்சாலையில் வாகனங்கள் நேர் எதிரிட வேகமாக செல்லும்போது ஆபத்து வராமல் இருக்க வாகன ஓட்டி நாலாபுரமும் பார்த்து கவனமாக செயல்படாவிட்டால் வாகனத்திற்கும் அவருடைய காரியங்களுக்கும் பழுது ஏற்பட்டுவிடும். ஆவிக்குரிய ஆத்மாவில் பழுது ஏற்பட்டுவிடும், விபத்து உண்டாகிவிடும். எனவே
விழித்திருந்து ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பைபிளில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வரும் சோதனைகளே உங்களுக்கும் வரும், ஆனால் நீங்கள் தேவனை நம்ப முடியும். நீங்கள் தாங்க முடியாத அளவு சோதனைகளை தேவன் உங்களுக்கு தரமாட்டார். உங்களுக்கு சோதனை வரும்போது அச்சோதனைகளே இருந்து விடுபடவும் தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். அப்பொழுது நீங்களும் சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறது, நண்பர்களே நீங்கள் விக்கிரக வழிபாட்டிலிருந்து விலகுங்கள். சோதனை என்ன தெரியுமா? விக்கிரக வழிபாடு, வேசுத்தனத்தினுடைய கிரியைகள் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறிங்க. அல்லேலூயா. பிசாசு கொண்டு வரும் சோதனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்திலே முறியடிப்போம். முறியடிக்க முடியுமா? முறியடிக்க முடியாதா? அல்லேலூயா. முறியடிக்க முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவனை உயர்த்தும் துதியினால உயர்த்துங்க. அருமையானவர்களே, முக்கியமாக ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இரும்பை இரும்பு கருக்கி விடும். இரும்பை இரும்பு கருக்கி விடும். தெரியுமா? அப்போ நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? இரும்பை இரும்பு தான் கருக்கும். இந்த சாணம் பிடிக்கிறவன் பார்த்தீங்களா? அது இரும்பு தான். அந்த இரும்பை வச்சு தான் இரும்பு என்ன பண்ணால் கருக்கி கூர்மையாக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கூர்மையாக இல்லைன்னா பிசாசானவன் அவனுன்னு ஒரு எய்கிற அக்னி ஆஸ்திரம் வச்சுருக்கான். அந்த கூர்மையான காரியத்தை வைத்து உங்களை குத்தி விடுவான். நீங்கள் வேத வசனத்தை வைத்து அவனை முறியடிக்க வேண்டும். அது எங்கே இருக்குது? நீதிமொழிகள் 27:17 வாசித்து பாருங்கள். இரும்பை இரும்பு கருக்கி விடும் என்று பைபிள் கூறுகிறது. நீதிமொழிகள் 27:17 அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது, மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கி விடுகிறான். அல்லேலூயா. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அல்லேலூயா. 2 இரும்பு கத்திகள் இருக்குங்களா? இரும்பு கத்தி ஒன்று என்ன பண்ண தேய்க்கும் போது பரஸ்பர நன்மை அதிலே உண்டாகிறது, கூர்மையாக்கப்படுகிறது. விளிம்புகள் கூர்மையாகி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கத்திகளை வெட்டுவதற்கும் அறுப்பதற்கும் அவற்றின் பணி மிகவும் திறமையாக ஆக்கி இருக்கிறது. நல்லா செயல்படும் கூர்மையாக இருக்கும்போது. அல்லேலூயா. அதுபோலவே தேவனுடைய வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 வாசிக்கும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது மொத்தம் 7 காரியம் இருக்குது. அது ஒன்றை பிரித்து பார்த்துரும். அல்லேலூயா. இந்த விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக, பைபிள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டிங்கன்னா இந்த பைபிளே உங்களை போட்டு தள்ளிடும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு கூர்மை இருக்கிறது. சாத்தாங்கிட்ட ஒரு கூர்மை இருக்குது. அவன் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் வந்துடுங்க. இன்னொன்று, இந்த வசனம் உங்களை தீர்ப்பிடும். இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுக்கு கீழ்ப்படியலைன்னா இதுவே ஒரு ஆயுதமாய் மாறிவிடும். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக்கைக்கு ஒரு பக்கம் குத்து, மத்தளத்துக்கு 2 பக்கம் குத்து. சபை விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு நாலாபுரம் இருந்து குத்துகள் வரும். அது சத்துரு அனுமதிக்கிறான், சத்துரு கொண்டு வருகிறான், ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்படி வரும்போது அதை எல்லாம் என்ன பண்ண தடுத்து நிற்க வேண்டிய ஹீரோவாக நீங்கள் இருக்கிறீங்க. மல்கியா 3:16 சொல்லுகிறது, மேலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்பார். ஏன்னா உங்கள் நாக்குக்குள்ளே இருந்து வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளியே புறப்பட்டால் சத்துருவின் பிள்ளைகளை கூட அது அந்த சத்துருவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை நிர்மூலமாக்கி உங்கள் வல்லமையுள்ள வார்த்தை, கூர்மையான வார்த்தை போய் அவங்கள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அப்படி எழுந்து நிற்போம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் மட்டும் கேட்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தால் தேவ பிரசன்னத்தின் மூலம் பிசாசின் சோதனை, அந்த சிக்கல்களை நாம் மேற்கொள்ளுவோம். வீணான போராட்டம் வராது. பிசாசும் ஜெயம் எடுக்க மாட்டான், நாமும் மறுதளிக்க மாட்டோம். நீதியின் பொருட்டு பரலோக தேவன் அனுமதி கொடுத்த அந்த சோதனையை கூட 1 மணி நேர ஜெபத்தினாலே நம்ம முறியடிக்க முடியும். ஜெபம் முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது முன்னாடி வந்து மார்கரெட் இந்த சத்திய வசனத்துக்காக ஜெபிப்பார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நேரம் மட்டுமாக நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனத்திற்காக, உம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இதோ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையோடு கூட அது தாங்கிக் கொள்ளும்படியான
ஒரு போக்கையும் கர்த்தராய் தேவன் நீர் உண்டு பண்ணுகிறீரே தகப்பனே. இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலும் ஜெயம் பெற கர்த்ததாமே நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒருபோதும் நாங்கள் சோதனைகளில் சோர்ந்து போய் உம்மை விட்டு பின்வாங்கி போய் விடாதபடிக்கு சோதனைகளில் ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்ன தேவன் அப்பா, நாங்கள் பலத்தோடும் திடமனத்தோடும் காணப்படும்படிக்காக கர்த்தர் நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இதோ பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல வலை வீசி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறானே தகப்பனே, அந்த பிசாசுடைய வலைக்குள்ளாக இப்போ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் கர்த்தர் அப்போ தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நீர் உண்டு பண்ணும்படிக்காக, அதை தாங்கிக் கொள்ளும்படியான ஒரு பலனை உண்டு பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே எங்களை நித்தமும் தாங்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.